வெள்ளக்காரங்கள்ல நான் கொள்ளக்காரட்டா உட்காரா வாடா வாடா வாடா. தனுஷ் இறக்க சொன்னா மாஸ்டரை இறக்கியிருக்காங்க. கொஞ்சம் ஸ்லோவா போச்சு படம். அது வந்து படம் முடிய ஒரு நெஞ்சு பார்க்கலாமே. மதேஸ்வரன் அவரோட படங்கள் முன்னாடி அந்த 2 படங்களும் ஸ்லோ பேஸ்டாக இருக்கும். பட் இங்க சரியான சம்பவம் செஞ்சுக்கிறா போல தான் சொல்லணும். என்ன ஒரு வருத்தம் தான் 4 மணி ஷோ இல்லை. இது வந்து அப்படியே பிரபாகரனை பார்த்த மாதிரி இருந்தது. சென்டிமெண்ட் அழுகுற மாதிரி ஆயிட்டோம். ரத்தம் தெரியுது அவரோட படம் எப்படியுமே. இது நீங்க லாஜிக்கு பார்த்தீங்கன்னா படமே பார்க்க கூடாது, வீட்டில் தான் வரணும். அருண் மாதேஸ்வரனும் வெற்றி மாறனும் சேர்ந்து எடுத்த மாதிரி இருக்கு படம். இல்ல பட்டாசு இல்ல முக்கலாம் பண்ணல, அதோட இந்த மாசா காமிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு வெறித்தனம் வேற மாதிரி. அப்படியே உள்ள ஃபுல்லா அப்படியே ஃபயர் தான், அப்படியே தியேட்டர் ஃபுல்லா தீ தான். பாருங்க, சூப்பரா இருக்கு நல்லா இருக்கும் பயங்கரமா இருக்கும். அசுரன்றது நிரூபிச்சிட்டாரு, நடிப்பின் அசுரன் தான். நல்லா இருக்கு. தனுஷ் அடி வேற லெவல். வெற்றி மாறன் கூட தூக்கி சாப்பிட்டு நடிப்புல படம் வேற லெவல் ப்ரோ. நல்லா இருந்துச்சு ப்ரோ, எல்லாம் பார்க்கலாம். புரியல ப்ரோ, ஆக்டிங்லாம் வேற லெவல் தான் ப்ரோ. ஓகே ப்ரோ. நல்லா இருந்துச்சு, வேற லெவல். எல்லா சீனுமே நல்லா தான் இருந்துச்சு. கடைசியில் கிளைமேக்ஸ் நீ போய் பார்க்கல, செம்மையா இருக்கும். கிளைமேக்ஸ்லாம் மிஸ் பண்ணுறேன். வெள்ளக்காரங்கள்ல நான் கொள்ளக்காரட்டா உட்காரா வாடா 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 வாடா. தப்பு 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 தப்பு. பரவாயில்ல, படம் வந்து அருமையாக இருக்குது. நல்லா வந்து பார்க்கலாம். படம் சூப்பராக இருக்குது, நல்லா அருமையாக இருக்குது, நல்லா இருக்குது. எனக்கு ஏன்னா படத்தில் வந்து இந்திய கூப்பிட்டு வாடா வாடான்னு அந்த ஒரு வீரம் ஒரு அவுட்புட் கொடுத்துருக்குறாங்க. சிவானா என்ட்ரி வந்து மாஸாக இருந்துச்சு, நல்லா வேற லெவலில். இதுக்கு மேலே நம்ம ஜெயிலரில் பார்த்தோம், இந்த படத்தில் நல்லா குவாலிட்டியாக இருக்குது. படம் நல்லா சூப்பர், செம்ம மியூசிக் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு படம். ஆனால் செகண்ட் ஹாஃபில் தான் அந்த கதையை மெயினாக வந்து ரக்கடாக இருந்துச்சு. நல்லா ஒரு பெரிய கூஸ் பாம்ஸாக இருந்துச்சு மியூசிக்கு. நல்லா ஸ்லோ மோஷனில் மியூசிக் போட்டு கில் பண்ணியிருக்கிறாங்க. அது வேற ஒன்று நல்லா பக்காவாக பார்க்கலாம் கண்டிப்பாக. சரி, ஓகே, தேங்க்யூ. மியூசிக் நல்லா பரவாயில்ல, நல்லா பண்ணிருக்காங்க. படம் போய் படத்தில் உட்காந்துருந்து படம் முடிய ஒரு நெஞ்சு நிமித்து பார்க்கலாமே. படம் துடிக்கணுங்க. நம்ம ஒரு நிகழ்ச்சி பார்த்தோம்ல, எல்லா பேரும் பார்க்கலாம். எல்லா பேரும் பார்க்கலாம், ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். என்ன சொல்ல வருது? என்ன கிளைமேக்ஸ்லாம் அவெஞ்சர்ஸ் கிளைமேக்ஸ் தான், பயங்கரமாக இருந்துச்சு. அது லேக், அதாவது அவரோட அருண் மதேஸ்வரன் அவரோட படங்கள் முன்னாடி அந்த 2 படங்களும் ஸ்லோ பேஸ்டாக இருக்கும். பட் அதை விட இது பயங்கரமாக ஃபாஸ்ட்டாக தான் எனக்கு தெரிஞ்சு இது ஃபாஸ்ட்டாக. படத்துல தனுஷ் இறக்க சொன்னா மாஸ்டரை இறக்கியிருக்காங்க. இது வந்து அப்படியே பிரபாகரனை பார்த்த மாதிரி இருந்தது. ஃபுல்லா நம்ம தமிழர்கள் வந்து இறங்கி அடிக்கிறானுங்க. ஃபுல்லா வெள்ளக்காரன் புரியல, ஜாதியால மதத்தால நம்மளை வேறுபட்டு பெரிய ஜமீன்தார் மாதிரி வாழ்ந்தவங்களும் நம்மளை அடிச்சானுங்க. வெள்ளக்காரனும் ஒரு சைடு அவங்களை அடிச்சானுங்க. நம்ம மக்கள் ஒண்ணு சேர்ந்து அடிச்சா எப்படி இருக்கும்ட்டு கேப்டன் மில்லரா உள்ள இறங்கி சரியான சம்பவம் செஞ்சுக்கிறா போல தான் சொல்லணும். தனுஷ் ஆக்டிங் வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. படம் மியூசிக் வந்து அந்த அளவுக்கு இந்த 1000ல் ஒருவனுக்கு அர்த்தப்படியா இந்த படத்துல தான் மியூசிக் பயங்கரமா ஜிவிஎம் போட்டிருக்கான். வேற லெவல்ல மியூசிக். படம் எல்லாருமே பார்க்க வேண்டிய படம், கண்ணுக்கு காதுக்கு சரியான ட்ரீட் படம். கேப்டன் மில்லரு ஒர்த்து. அருண் மாதேஸ்வரன் தெரிய விட்டுறா போல. உள்ள தனுஷ் ஐயர்களை பெரிய மாஸ்டரை இறக்கியிருக்காங்க. பிச்சு அது ஒரு வழி பண்ணி படத்தே ஐயோ. படம் ஃபுல்லாவே ஆக்ஷன் இல்ல, ரத்தம் தெரியுது அவரோட படம் எப்படியுமே. இது வந்து அருண் மாதேஸ்வரன் எடுத்த மாதிரி இல்ல, அருண் மாதேஸ்வரனும் வெற்றி மாறனும் சேர்ந்து எடுத்த மாதிரி இருக்கு படம். வேற லெவல்ல இருக்கு. தனுஷ் அண்ணனுக்கு இப்படி ஒரு பரிமாணம், இப்படி ஒரு இது இந்த டைம்ல அவர் எவ்வளவு கேரக்டர் பண்ணியிருந்தாலும் இது நின்று பேசும். கேப்டன் மில்லர் அதாவது இவரு எவ்வளோ வித்தியாசமான கேரக்டர் பண்ணாலும் கேப்டன் மில்லர் அவருக்கு தனிப்பட்ட ஒரு பேரே வைக்கும். அதாவது தனுஷ் அண்ணனுக்குன்னு ஒரு டைட்டில் இது வரைக்கும் சப்டைட்டில் வரவே இல்லை பாத்தீங்களா. உண்மையாலுமே அந்த சப்டைட்டிலாவே கேப்டன் மில்லரை வைக்கலாம். அரக்கன் அசுரனை பார்த்திருப்பீங்க. இதுல வந்து அவரை பார்த்தீங்கன்னா பிசாசா நடிச்சிருக்கா போல, காவு வாங்குறா போல, 1000 பேரை கொண்டு குவிக்கிறா போல. ரத்தம் தெரியுது. படம் ரொம்ப மாசான படம். பார்ட் 2க்கு லீடு கொடுத்துருக்காங்க. சிவராஜ்குமார்னா உங்களை அப்படியே விட்டுருவாங்க நினைச்சா அவங்களுக்கும் ஒரு கேரக்டரை கொடுத்து ஜெயிலரோட இதுல செம்மையா கொடுத்துருக்காங்க தான் சொல்லணும். இந்த மாதிரி படங்கள்லாம் நீங்க ஒண்ணு சேர்ந்து நினைக்கிறது எங்க தமிழர்களுக்கும் ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். தனுஷ் அண்ணன் அதாவது சிவாஜி அடிக்க
கமல் வந்தாரு, கமல் அடிக்க விக்ரம் வந்தாரு. ஆனா தனுஷ் அடிக்கிறது யாரும் பிறந்துதான் வரணும், அந்த அளவுக்கு ஆக்டிங்க. வெள்ளைக்காரனா அடிச்சு ஓட விடுற படம் இது. RRR எப்படி பண்ணாங்களோ அதோட வில்லன் கேரக்டர்ல சூப்பரா பண்ணிட்டாரு. அதே மாதிரிலாம் லாஸ்ட் சீன்லாம் சென்டிமெண்ட் அழுகுற மாதிரி ஆயிட்டோம். இதுல எல்லா கதையும் இருக்குது. சைத்தான் சொல்லணும்னா அவரு காப்பாத்துறாங்க. ஊர்ல இழந்தா பொண்ணு பலியும் ஆகுது. அதே மாதிரி லாஸ்டா காப்பாத்துறாங்க. ஸ்பாயில் பண்ண விரும்பல, நீங்க படம் பார்த்தீங்கன்னா கண் கலங்கிட்டு ஓகேடா கமெண்டே போடுவாங்க, அந்த அளவுக்கு இருக்கும். அண்ணன் தம்பி சினிமா சூப்பராக கிடையாது. அதை விட இந்த படம் அதே மாதிரி அவரை மொக்க போட்டு நினைச்சோம். ஜெயில ஒரு சிங்க மாஸ்க் இருப்பாங்க அட்லீஸ்ட் பார்க்கல, அதே மாதிரி இதுலேயும் மொக்க போட எதிர்பார்த்தோம், மொக்கலாம் பண்ணல. அதை விட இந்த மாசா காமிச்சிருக்காங்க. தனுஷ்கோட அண்ணனா சூப்பராக பண்ணுற படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு அப்புறம் லாஸ்ட்ல மேட்டிடேட் ப்ரோ. அதான் ப்ரோ, ஒரு தனுஷ் ஒரு ஆக்டரா இருந்துட்டு அவன் நினைச்சிருந்தா என்ன ஸ்கின் ஃபுல்லாக காட்டுங்க சொல்லிருக்கான். ஆனா அவரோட எல்லாருக்குமே ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க. முக்கியமான சிம்பிள் யூடியூபர் பார்த்துருப்பீங்க, அவரும் அவ்வளோ சீனில் காமிச்சிருக்காங்க. நம்ம போய்ட்டு படம் வந்து பார்த்துருக்காரு, அவ்வளோ சூப்பராக படம் முடிச்ச படம் இருக்க வரும்போது யாருமே மதிக்கல. அவரை படம் முடிச்சவங்க எல்லாம் கண்டிப்பாக செக் பண்ணாங்க. அந்த அளவுக்கு ரோப் கொடுத்துருக்காங்க படத்தில், சூப்பராக கொடுத்துருக்காங்க. நிறைய சீன் அவர் கொடுத்துருக்காங்க. ஃபேமிலியாக நீங்கள் பார்க்கலாம். கோயில் கட்டினவனே கோயிலில் விட மாட்டாங்க சொல்லி அந்த எல்லா இந்த மாதிரி நிறைய படம் எடுத்துட்டாங்க. இந்த படம் புதுவிதமாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இந்த தலைமுறைக்கு எடுத்து கொண்டு வந்திருக்காங்க. சூப்பராக கேமரா ஒர்க்லேருந்து எல்லாமே பயங்கரமாக இருக்குது. ஜி பிரகாஷ் சர்மா ஒரு கொஞ்சம் மன வருத்தம், டிஃப்ரெண்ட்டாக போட்டுக்கலாம். எல்லா படத்தையும் போட்ட மாதிரி போட்டுருக்கு. அதான் கொஞ்சம் அதை சொல்லிட்டுனே மன வருத்தமாக இருக்குது. அவ்வளோதான், நம்பர் மாதிரி தான் இருக்குது படம். நீங்கள் லாஜிக்கை பார்த்தீங்கன்னா படமே பார்க்கக்கூடாது, வீட்டில் தான் வரணும். இந்த படம் வந்தீங்கன்னா மைண்டை ஃப்ரீயாக வச்சுட்டு ஒரு ஜெனரேஷன் ஆக்டிங் என்ஜாய் பண்ணலாம். நம்ம சிவராஜ் சாரோட ஆக்டிங் என்ஜாய் பண்ணலாம், டேரக்டரோட ஸ்க்ரீன் பிளே நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். அது இல்லாமல் முக்கியமாக சொல்ல போனால் நீங்கள் வந்து அந்த காலத்தோட கதையை அப்படியே கோயிலேருந்து விஎஃப்எக்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. அந்த ஒரு ரொம்ப கேஸ்ட் வைஸ் கொண்டு போகாமல் பட்டும் பண்ணாமல் சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. படம் என்ஜாய் பண்ணுங்க. இன்டர்வலுக்கு அப்புறம் ஸ்டார்டிங் ஷோவாக தான் போகிற மாதிரி இருக்கும். இன்டர்வலுக்கு அப்புறம் நீங்கள் சீட்டு நுழையில் உட்காந்துட்டு என்ன தோன்ற மாதிரி படம் கொண்டு போயிருக்காங்க. என்ன ஒரு வருத்தம் தான், 4 மணி ஷோ இல்லை, என்ஜாய்மெண்ட் இல்லை, ஒரு செலிப்ரேஷன் இல்லை, பட்டாசு இல்லை, அதெல்லாம் இருந்தா இன்னும் பெஸ்ட்டாக வந்துருக்கும். 4 மணி ஷோ விட்டா நல்லா இருக்கும். ஓடிடி விடுறது கொஞ்சம் தப்பா இருக்கு. எல்லாருமே தியேட்டர்ல வந்து பார்க்க மாட்டாங்க. ஓடிடி கொஞ்சம் கேன்சல் பண்ணி ஒரு வாரத்துக்கு அப்புறம் விட்டா கூட தியேட்டர் ஒன்றும் ரொம்ப இதோட கொஞ்சம் ஜாலமா இருக்கு. 4 மணி ஷோ ஒன்றும் அதுதான் பசங்க வெயிட்டிங். கலருக்காக வெயிட்டிங். அடுத்த படம் லால் சலமாக 4 மணி ஷோ ஒன்றும் லால் சலம் வந்து மாமா தங்கவர் நினைச்சிருக்காரு. படம் கண்டிப்பாக வெற்றி பண்ணிக்கிறேன். அது லேட்டாக விட்ட மாதிரி இந்த படம் கொஞ்சம் லேட்டாக விட்டுக்கலாம் போல.